இவன் பேசாமல் இருந்தாலும் பகவான் கொடுத்த அந்த சுதர்சன சக்கரம் இருக்க அது பொட்டியை பிச்சுக்கிட்டு அங்கிருந்து பரப்பிட்டு வந்து இதை இந்த கிருத்திய சாம்பலா பண்ணிவிட்டு துர்வாசஸை விரட்ட ஆரம்பிச்சு விடுது. துர்வாசஸ் ஓட ஆரம்பிச்சுட்டார். துர்வாசே பீதா திக்ஷு பிராணபதீப்சயா. இவர் என்னமோ அவனை என்னமோ பண்ணணும்னு ஆரம்பிச்சது இவரை வந்து பிடிச்சு விடுது. கேசு ஜெயிச்சவன் செலவு தொகைக்காக அப்பீலுக்கு போவான். கீழே உனக்கு ஜெயிச்சதே தப்புன்னு அவன் தீர்ப்பு பண்ணிவிடுவான். அது மாதிரி ஒரே அடியா பிச்சுக்கிண்டு போக ஆரம்பிச்சு கொடுத்து துர்வாசஸ விரட்டிதாம். உயிர் தப்பிச்சா போரும் ஊரூரா ஓடினாராம். குஹாம் விவிட்சு பிரவிவேஷமே ஓம் பகவத்ரதாங்கம் அக்னிருத்தூதசிகோ யதாயம் ததானுஷக்தம் முனிரீட்சமாணः குஹாம் விவிட்சு பிரகலாரமேரோ. அப்படி காட்டு தீக்கு பயந்து சர்ப்பம் ஓடுறா போல இவர் ஓடுறாரா, அது பின்னாடியே விரட்டிக்கிட்டு வருதா. வேறு குகையில போனாரா, போறபோது திரும்பி பாக்குறாரா, இவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதா. அது என்னமா தான் வருதுன்னு புரியல இவருக்கு. கூடினார், இந்திரனிடத்துல போனார், பிரம்மாட்ட போனார், பரமேஸ்வரனிடத்துல போனாள். பிரம்மாட்ட போனதே இங்க வராதேன்னுட்டாள், பரமேஸ்வரனிடத்துல போனாள். அடையப்பா இங்க வராதேன்னுட்டாள். உடனே சாட்சாத்து நாராயணன் இடத்துல வைகுண்டத்துல போனாள். அங்கதான் கொஞ்சம் சக்கரம் என்ன பண்ணிட்டுதான் வெளியில இருக்கேன் வா பாத்துக்கிறேன்னு தான். பாக்கி இடத்துல எல்லாம் கூட கூட போய் மிரட்டிட்டு தான் ரொம்ப நாளைக்கு மிரக்கட்டேன்னா விட மாட்டேன்னு இங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்துதான் பகவான் இடத்துல. அவர் ஆசனம் கொடுத்து உட்காந்து வச்சு என்ன விஷயம்னு கேட்டாள். இது மாதிரி அம்பரீஷனுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டேன்னு சொன்னாள். அப்படியானா ரொம்ப நாள் நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சுவாமியும். ஏன்னாள், நான் பக்தனுக்கு அதீனம். நான் அஹம் பக்த பராதீனா அஸ்வதந்திரைவத்விஜா சாதுபிர்க்ரஸ்தஹ்ருதயः பக்தைர்பக்தஜனப்ரியாः ஏதாராகாரபுத்ராப்தானே பிராணான்விஷ்டமிமம் வனம் ஹித்வா மாம் சரணம் யாதாः கதம் தாம் த்யக்துமுத்ஸஹே. அகம் பக்த பராதீனாலா, நான் பக்தாளுக்கு உட்பட்டவன், நான் அஸ்வதந்திரன், எனக்கு சுவாதந்திரம் இல்லை. நான் பக்தாள் எதை சொல்றாளோ அதை கேட்க வேண்டியவன். சாதுக்கள் என் ஹிருதயத்தை அப்படியே பிடிச்சி விலைக்கு வாங்கி விட்டாள் பக்தாள். ஆகினாலே அவ இப்படி வந்து என்ன பஜிக்கிறாள் தெரியுமா, வீடு வாசல் எல்லாம் மறந்து என்னையே சரணம்னு அடைஞ்சிருக்காள். அப்படிப்பட்ட மகான்கள் என்ன விலைக்கு வாங்கி போறாள். சஸ்திரிய சத்வதிம் யசாந்தீகுர்வந்தி மாம் பக்த்யா சத்ரிய சத்வதிம் யதா. சாத்வீளான ஸ்திரீகள் எப்படி சுஷ்ரூஷ பண்ணி பர்த்தாவை வசப்படுத்திக்கிறாளோ அது மாதிரி பக்தாள் என்ன ஆராதிச்சு என்ன வசப்படுத்தின்னு இருக்காள். ஆகினாலே அவளுடைய தப்பு, அவளுக்கு நீ தப்பு பண்ணின கேச நான் விசாரிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அந்த கேஸை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. ஒண்ணு வேண்டுமானால் பண்றேன்னார். என்ன நான் யுக்தி சொல்லி கொடுக்குறேன். ஹைகோர்ட்ல வந்து பேச முடியாத வக்கீல் கீழி கீழி கொடுப்பர் பாருங்க. அது மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் வழி உமக்கு. நாள் என்ன பேசாம அம்பரீஷன் காலில் போய் சரணாகதி பண்ணிவிடும். அதான் வழி இதுக்குன்னு விட்டாள். சித்தமா இருக்கேன்னு விட்டார் துர்வாசு. நான் அங்க போய் சரணாகதி அவன் காலில் பண்ற மட்டும் இந்த சுதர்சனம் ஒன்றும் பண்ணாம இருக்குமான்னாள். பண்ணாது, நீ இப்படி சங்கல்பம் பண்ணின்னு பரப்படும் விட்டாள் சுவாமி. உடனே இருந்து பரப்பிட்டு விட்டாள். அம்பரீஷன் காலில் போய் விழுந்தாளா, என்னத்துக்கு இன்னைக்கு துவாதசி பாரணைக்கு இங்க வந்தோம்னு துக்கிதா அக்ரஹி போய் காலில் போய் விழுந்தாள். உடனே பார்த்தாள் அம்பரீஷனே பாதஸ்பரிஷ விலஞ்சிதான்னாள். சுகாச்சாரியார், நீங்க பிராமணாளாச்சே, என் சரணத்தை பிடிச்சு விட்டேலே, நான் பிராமணனாச்சேன்னு லஜ்ஜி அடைஞ்சி ஓடி போய் அம்பரீஷன் சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அது ஒரே அடியா இங்க வந்தது இன்னும் வந்து கக்க ஆரம்பிச்சு விட்டு ஆத்து வாசல்ல வரபோது குதிரை வண்டி வேகமா ஓடி வரும் பாருங்க. அது மாதிரி
அது இங்க வந்து கடகடன்னு ஒரே அடியா அக்னி ஜுவாலையை கக்குறது. ஸ்தோத்திரம் பண்ணினான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணினான்? குலன்னோ விப்ரதைவஞ்சேதி திஜோ பவது விஜ்வரா. அம்பரீஷன் இதான் சொன்னார், எங்க குலம் பிராமணால தெய்வமா நம்பினது சத்தியமா இருந்தா ஹே சுதர்சனாஸ்திரமே இந்த பிராமணனை நீ உயிரோட விட்டுணும்னு கேட்டாளாம். யத்யஸ்தி தத்தமிஷ்டம் வா ஸ்வதர்மோ வா ஸ்வனுஷ்டிதः குலன்னோ விப்ரதைவஞ்சேதி த்விஜோ பவது விஜ்வரः. நான் வாஸ்தவமா புண்ணிய காலத்துல தானம் பண்ணது சத்தியமா இருந்தால், நான் யஜ்ஞங்கள் தேவதா திருப்திக்காக பண்ணது சத்தியமா இருந்தால், நான் வேதத்தை ஆத்மசுத்திக்காக அத்தியனம் பண்ணது சத்தியமா இருந்தால், இந்த பிராமணன் எங்க குலம் பிராமணால தெய்வமாக நம்பினது சத்தியமா இருந்தா இந்த பிராமணனை நீ விட்டுணும் நமஸ்காரம் பண்ணினாள். யத்யஸ்தி தத்தமிஷ்டம் வா ஸ்வதர்மோ வா ஸ்வனுஷ்டிதः குலன்னோ விப்ரதைவஞ்சேதி த்விஜோ பவது விஜ்வரः. சமசாமியத்து குருத்வாகன்னாள். அந்த அஸ்திரம் சாந்தமாயி உள்ள போயிடுது. உடனே துர்வாசஸ் கையை வந்து பிடிச்சுக்கிட்டார். அம்பரீஷனே, தப்பா என்ன காப்பாத்தினியே, நான் உனக்கு என்ன பண்ண போறேன், உனக்கு ஏதாவது வரம் தரேன் கேளுன்னாள். எனக்கு வேற ஒரு வரணும் வரவாண்டாம், பகவானிடத்துல இருக்கிற பக்தி திருடமா இருந்தா போரும். நீங்க இப்ப கொடுக்க வேண்டிய வரன், நீங்க பரம்பிட்டு போன நீ முதற்கொண்டு நான் இன்னும் சாப்பிடல, உங்களுக்கு பாரணம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடணும்னாள். அப்பா நான் பஞ்சாங்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுறா, எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டாள். ரொம்ப அதிக நாளாகல, ஒரு வருஷம் தான் ஆச்சுன்னு. சம்வத்சரோத்யகாத்தாவது யாவதாநாகதோ கதா முனிஸ்தர்ஷனாகாங்க்ஷிஹ ராஜா பட்சோ பபூவஹ. ஒரு வருஷமாச்சாம் ராஜா அபட்சனாய் அன்னைக்கு சாப்பிட்ட சாலக்கிராம தீர்த்தத்தோடு நிற்கிறாளாம். அப்படி யாரா நிப்பனா? இப்போ உண்ணாவிரதம்ங்கிறான், 12 மணிக்கு மேல பழம் பக்கவடாத்த தின்னுறான் ராத்திரி. உண்ணாவிரதம்னு பேரா இருக்கு. ஒரே அடியா தின்னுபிட்டு நாறுறது 20 நாள் 30 நாள் வாயில. அப்படியா ராஜா அபட்சோ பபூவஹாங்கிறாள். அபட்சனாய் இந்த சாலக்கிராம தீர்த்தம் தானா? அப்படி இருந்தாளா? சம்வத்சரோத்யகாத்தாவது யாவதாநாகதோ கதா முனிஸ்தர்ஷனாகாங்க்ஷிஹ ராஜா பட்சோ பபூவஹ. பாரணம் பண்ணி வச்சு ராஜாவும் பாரணம் பண்ணி துர்வாசஸ் ஆசீர்வாதம் பண்ணி க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி அப்படி பரவட்டு போனாளா. அம்பரீஷ சரித்திரம் சொன்னாள். மகாபாகவதனுடைய சரித்திரம் ரொம்ப புண்ணிய ஸ்லோகம். அம்பரீஷ சரித்திரம் கேட்டா லட்சக்கணக்கான ஏகாதசி துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்ச புண்ணியமா. அதுக்காக பிரம்மனிஷ்டாள் அந்த சரித்திரத்தையும் போய் சொன்னாள். நான் அப்படி கேட்டு கேட்டு தர்மம் காதுல விழுந்து விழுந்து அது காதுல போயிட்டா போரும். அது காதுல விழுந்தாலே நம்ம துருத்தங்களை போக்கிவிடும். அதுக்கு ஒரு சக்தி. அப்புறம் அனுஷ்டானத்திலையும் கொண்டு விட்டு விடுவது. ஆனா அதுக்கு 2 சக்தி உண்டு. இப்ப இருக்கிற பாபத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்து அனுஷ்டான பருவசாலியையும் அது ஆயிடும் இந்த சிரவணம். அப்படி ஆயிடும், அப்படி பண்ணி வச்சு விடும். அதுக்காகத்தான் சிரவணம் பண்றது.